சோதிட மருத்துவம். ஆதி பொதுமறையாம் திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் சோதிடம் குறித்த 100 பாடல்கள் உள்ளன. இவை தன்னை அறிதல், தான் வந்த மூலப்பொருளான இயற்கை உண்மை கடவுளை அறிதல் என்ற இலக்கை அடைய உறுதுணை புரிகின்றன. அவ்வகையில் திருமந்திரத்தில் உள்ள சோதிட பாடல்கள் பஞ்சபூதத்தோடும் 96 உடல் தத்துவங்களோடும் இணைந்து மனிதன் மனிதனாக வாழ ஆன்மாவின்பால் இயங்கி நிறைவாழ்வு வாழ்வதில் சோதிடத்தின் பங்கு எத்தகையது என்பதை உணர்த்தி நிற்கின்றன. உலகெல்லாம் வாழும் உயிரினங்களில் மானுடமும் ஒன்று. இன்பமும் துன்பமும் கலந்த நிலையிலேயே உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. இயற்கையானது தனக்கென சட்டங்களை வகுத்துள்ளது. அனைத்திலும் தனது செயல்களை வரைமுறைக்கு உட்பட்டே செயல்படுத்தி வருகிறது. அனைத்து உயிரினங்களும் இயற்கையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து வருகின்றன. மனிதகுலம் இந்த உண்மையை உணர வேண்டும். இயற்கையை வெல்வதற்கும் எல்லையை மீறுவதற்கும் மனிதகுலம் முயற்சிக்க கூடாது. அதே நேரத்தில் இது இயல்பானது என்றும் மற்ற உயிரினங்களை விட தாம் சிறப்பானவர்கள் என்றும் செய்வது அனைத்தும் மனிதகுல மேம்பாட்டிற்கு என்ற எண்ணம் ஏற்படுவதிலும் தவறு ஏதுமில்லை. ஆனால் அவற்றின் எல்லைகள் தெரியாமல் அத்துமீறி ஆபத்தில் விழும்படி செயல்படக்கூடாது. எதுவும் இயற்கை நீதிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை மனிதனின் ஆகப்பெரிய போராட்டமானது நோய்களை பற்றியதாகவே இருக்கிறது. பிறப்பது அனைத்தும் இறந்துதான் ஆக வேண்டும் என்ற தத்துவம் மனித குலத்திற்கு தெரிந்திருந்தாலும் வாழுகின்ற இடைப்பட்ட காலத்தில் மரணத்தை பற்றிய அச்சம் தவிர்க்க முடியாததாகவே உள்ளது. அனைத்து நோய்களுக்கும் அச்சமே மூல காரணமாகிறது. இதை தவிர்ப்பதற்கு மருத்துவ சோதிடத்தின் பங்கும் எத்தகையது என்பதை பல வழிகளில் விளக்கவே இந்த நூல் முயலுகிறது. வரலாற்றை தொடாமல் எந்த நூல்களும் முழுமையடையாது. எனவே சிறிதேனும் சோதிட வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டுமே மருத்துவ சோதிடத்தின் கருத்து பயனுள்ளதாக இருக்கும்.